ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே டீயை போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சேமியா செய்ய அடுப்பு ஆன் பண்ணி வானிலை அடுப்பில் வச்சுக்கலாம். 3 முட்டையை உடச்சி ஊற்றி மிளகு ஜீரப்பொடி உப்பு போட்டு பொடி மாஸ் மாதிரி செஞ்சு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை வகையில் போட்டு 2 பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் 1 தக்காளி பழம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மல்லி இலை புதினா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு வதக்கி விட்டுலாம். அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு 1 கரண்டி தயிர் ஊற்றி வதங்கினோடனே 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 பாக்கெட்டு சேமியாவுக்கு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொதி வந்தோடனே சேமியா போட்டுக்கலாம். சேமியா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சோடனே ஒரு கொதி வந்தோடனே நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மூடி போட்டு தம்மில் போட்டுடலாம். சிம்மில் முட்டையை போட்டு மல்லி இலை புதினா போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேமியாவுக்கு தொட்டுக்கிற வெங்காயம் உப்பு தயிர் ஊற்றி தயிர் பச்சடி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக